நான் ஸ்கூல் எக்ஸாம்ல காப்பி அடிச்சு மாட்டினப்ப அவ்வளோ ஃபீல் பண்ணிருக்கேன். பட் இப்போ அதை நினைச்சு ரொம்ப ஹாப்பியாகவும் பெருமையாகவும் ஃபீல் பண்றேன். ஏன்னு தெளிவா சொல்றேன். நான் ஸ்கூல் டேஸ்ல என்னோட ஃப்ரெண்டை பார்த்து அவன மாதிரி படிக்கணும்னு நினைச்சு ஐ ஸ்கோர்டு குட் மார்க்ஸ் இன் எக்ஸாம்ஸ். அதே மாதிரி கிரிக்கெட் விளையாடணும்னு நினைக்கும் போது நிறைய கிரிக்கெட்டர்ஸை பார்த்து அவங்கள மாதிரி விளையாடணும்னு நினைச்சு ஸ்டார்ட் பண்ணி அவங்க அளவுக்குனாலும் இது ஓரளவுக்கு டீசெண்டா கத்துக்கிட்டேன். அதே மாதிரி இந்த கண்டென்ட் கிரியேஷனும் சில பேர் பார்த்து இது மாதிரி பண்ணா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி அவங்க அளவுக்குனாலும் இது ஓரளவுக்கு பண்ணிட்டு தான் இருக்கேன். ஈவன் இந்த எடிட்டிங்மே சில பேர் பார்த்து இவங்க அளவுக்கு பண்ண நினைச்சு ஸ்டார்ட் பண்ணி அவங்க அளவுக்குனாலும் இது ஓரளவுக்கு டீசெண்டா பண்ணிட்டு தான் இருக்கேன். இப்போ நான் சொன்ன ஸ்டோரியில என்னதான் நான் எல்லாரும் பார்த்து காப்பி அடிச்ச மாதிரி இருந்தாலும் இதை நான் ஒரு இன்ஸ்பிரேஷனா தான் பாக்குறேன். பிகாஸ் ஒரு கரெக்டான ஐடியா இல்ல நானா தான் இதை பண்ணணும்னு நினைச்சிருந்தா கண்டிப்பா இதுல எதையுமே நான் பண்ணிருக்க மாட்டேன். அண்ட் நிறைய பேருமே ஸ்டார்ட் பண்ணாம இருக்கிறதுக்கு இந்த காப்பி ஒரு ரீசனாவும் சொல்லுவாங்க. சோ இங்க எதுவுமே ஒரிஜினல் கிடையாது, எல்லாமே இங்க ஒன்னத்தோட காப்பி ஆஃப் த காப்பி தான். நம்மளே ஒரிஜினல் கிடையாது, நம்மளே நம்மளோட பேரண்ட்ஸோட காப்பி தான். ஈவன் நம்ம அட்லியே எடுத்துக்கோங்க, என்னதான் ஒரு எல்லாரும் காப்பி கேன்னு கலாச்சாரம். இங்க கோலிவுட்ல விஜய் வச்சு எடுத்து பாலிவுட்ல ஷாருக் கான வச்சு 1000 crore கொடுத்து பேன் இந்தியா போனது மட்டும் இல்லாம இப்ப ஹாலிவுட் ரேஞ்சுக்கு படம் எடுத்துட்டு இருக்காரு. ஸ்டில் இன்னும் நம்ம காப்பி கேன்னு சொல்லி சுத்திட்டு இருக்கோம். சோ இங்க nothing is original, every idea is inspired by something. So stop waiting for a perfect idea. And ஒன்னு மட்டும் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் உங்களை மத்தவங்க காப்பி அடிக்கிற அளவுக்கு ஸ்டாண்டர்ட் செட் பண்ணுங்க. இவ்வளவு நான் பேச கேட்க நல்லா இருந்துச்சா, பட் இப்ப இந்த கண்டென்ட்கான ஐடியாவே இந்த சாட் ஜிபிடில இருந்து காப்பி அடிச்சதுதான்.